ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் வெறித்தனமான ஹாரர் படம் தாங்க நம்ம சேனலில் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க. ப்ளீஸுங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா இட் ஃபீட்ஸ். இது 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு புதிய பேய் படங்க. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். பேய் படத்துலேயே வித்தியாசமாக ஒரு விதமான பேய் படம்னா இந்த பேய் படம் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை தனியாக உட்காந்து ஹெட்செட் போட்டு பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. கன்ஃபார்ம் அடித்து சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தான் காட்டுறேன். ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு ஒரு அபண்டன்டான ஸ்கூலில் காட்டுறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டேபிள் மேலே ஒரு புக்கு மாதிரி இருக்குதுங்க. அந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா த உல்ஃப் அண்ட் த பாய். அப்படியே திறந்து பார்த்தா லாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மட்டும் இருக்குதுங்க. அப்படியே அந்த பேஜ் மூவாக ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எழுதியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து ரூம்லேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருதுங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோனி அப்படியே மெதுவாக நடந்து போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் மட்டும் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது. யாரான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு மொட்டையம் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பக்கம் செவரு பக்கம் பார்த்த மாதிரி திரும்பி இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்களை வந்து அடித்து வச்சுட்டு இருக்கான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 3வது பையனும் ஒரு சின்ன நாயை அடைச்சி வைக்கிற கூண்டில் அடைக்க வைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுருக்கான். அங்கே போனவுடனே நம்ம ஹீரோனி தெரியும் போல இருக்குது, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனி சொல்லுவா, இல்லைடா நீ வந்து கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவங்க நம்ம மொட்டையும் இருக்கான் பாருங்கள், ஒரே ஒரு சத்தம் போடுவோம், அப்படியே பயத்தில் மறுபடியும் அமைதியாகிடுவாங்க. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ட்ரை பண்ணோம். அந்த லாக் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நீ இப்போ நினச்சின்னா அந்த கூண்டுலேருந்து நீ வெளியே வரலாம், அதுக்கு உண்டான சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியும். அப்படியே மெதுவாக டோர் திறக்கலாம் பாருங்கள். அங்கேருந்து அந்த மொட்டையை முறைப்பாங்க. அப்படியே அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கும் பாருங்கள், சரக்கு ஊற்றி வச்சுது, டப்புன்னு ஓடியும் நம்ம ஹீரோனி கையில் பட்டு அப்படியே கீழ்ச்சிங்க. அப்படியே அந்த மொட்டையை எழுந்து பார்ப்பான். அப்போ தான் மறுபடியும் அவனுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி, என்னை நம்பு, நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டையை ஆணும் ஒரு பேய் மாதிரி கத்துவான். அப்படியே பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துலேருந்து நிஜ உலகத்துக்கு வந்து டக்குன்னு வருவாங்க. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு. அது இல்லாமல் அவளுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குதுங்க. அவள் கடந்த காலத்தில் போயிட்டு அவளோட பேஷண்ட்டோட கடந்த காலத்தில் போயிட்டு அவளால் மாற்றவும் முடியும், அந்த கடந்த காலத்தை நினைவுகள்லாம் மாற்றவும் முடியும். அப்படியாப்பட்ட ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குங்க. இப்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான் பாருங்கள், அவனை தான் வந்து சின்ன வயசில் அவனை வந்து இது மாதிரி அடைப்பட்டு வச்சுருப்பாங்க ஸ்கூலில். அதை பற்றி தான் பார்த்துருப்பா ஹீரோனி. பட் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இவன் சொல்கிறதுக்கு வருவான், டக்குன்னு பார்த்தோன்னா மறைச்சிட்டு சரி நான் கிளம்புறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் போய்ட்டு டீப்பாக பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோனிட்டு கேட்குறான். இல்லை நீங்கள் இன்றைக்கி இதுவே போதும், இதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், மறாத நாள் வாங்க அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கை வந்து அறுத்த மாதிரி காட்டுவாங்க பாருங்கள், அந்த கண்ணாடி துண்டு பட்டு இருக்கும் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா எப்படி நிழல் உலகத்துலேயும் அதே மாதிரி வருங்க அவளுக்கு. இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்னா, அவளோட இருள் உலகத்தில் அவளுக்கு எதனா அடிப்பட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அந்த நிஜ உலகத்துலேயே அது வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகுங்க. அண்ணாத்திக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பொண்ணுரா, என்னம்மா அவர் சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த இருள் உலகத்தில் பார்த்தா பாருங்க, அது சொல்லுவாள். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கோச்சாக தான் இருக்கணும், எப்படிம்மா நீங்கள் கரெக்டாக கோச்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா, அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா கப்புலாம் இருக்குது. அது இல்லாமல் அவன் மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறான். அந்த ஸ்கூலோட டிசைன்ஸு எல்லாமே அங்கே பார்த்துருக்குற மாதிரியே எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஸ்கூலில் வந்து இவன் சின்ன வயசில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனியோட பொண்ணுக்கிட்ட வந்து லாரி பேசிட்டு இருக்கான். ஏமா இது மாதிரி என்னோடய நெத்தியில் வச்சுட்டு அவங்க என்னோடய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து உன்னை என்றைக்குன்னா வந்து உன்னோட நெத்தியில் வந்து வச்சு அம்மா பார்த்துருக்காங்களா, உன்னோட கடந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை இது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணதில்லை, மேபி அவங்களுக்கு சப்போஸ் எதனா தப்பாக எதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என் மேலே ட்ரை பண்ணதில்லை. சரிம்மா இதே மாதிரி என்னோடய பேஷண்ட்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பேசாமல் நீ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது வந்து நாங்கள் ஒரு சேவையாக தான் செஞ்சுட்டு இருக்கோம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு சில குறிக்கோள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதை மீறி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லுவா. உனக்கு அந்த சக்தி இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா தப்பான்னு டோர் தட்டுற மாதிரி இருக்குது. வேறு ஒரு குட்டி பொண்ணு இப்போ ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டு வராங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு சிந்தியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் மட்டும் சொல்கிறா. அப்படியா, இல்லை நான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இல்லை நான் உடனே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. இவ்வளோ ஹீரோனியோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு, உன் பேர் என்னம்மா, நீ எங்கேருந்து வர, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு சொன்னால் புரியுதா இல்லைங்க, நான் சிந்தியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லணுமா, நீ சொல்லிவிட்டு நான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு பிறகு தான் நான் எங்கள் அம்மா கிட்ட போய்ட்டு சொல்ல முடியும், ஃபஸ்ட்டு உன் பேர் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சிந்தியா அப்படின்னு சொல்லுவா. ஃபுல்லாக நினைஞ்சிட்டு இருக்கா. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தீக்காய மாதிரி இருக்குதுங்க அவளுக்கு. அதை பார்த்துட்டு உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி கருப்பு உருவம் மாதிரி இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி பயத்திலே இருப்பாங்க. அந்த உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாத ஒரு மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நாய் எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுதுன்னா, இல்லை உங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. பின்னாடி திரும்பி பார்த்தா சேர் மட்டும்தாங்க இருக்கான். ஆனால் இவ கண்ணுக்கு தெரியுது, ஹீரோனோட பொண்ணு கண்ணுக்கு வந்து தெரில. இப்போ எங்கன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிருக்காம, இல்லை உனக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த உருவம் அப்படின்னு சொல்லுவா. ஃபுல்லாக நடுங்கிட்டு அழுவா. கை காட்டினா அங்கே உருவம் சேர் மட்டும்தாங்க இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோனிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த கிச்சன் ரூமில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த உருவம் வரவே அவளுக்கு தோணுதுங்க. அந்த மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த உருவம் எங்கே இருக்குதுன்னா என் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்ப்பா. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டக்குன்னு கிச்சன் ரூம்லேருந்து இந்த ஹாலுக்கு வருவாங்க. ஹாலுக்கு வந்தோடனே அந்த உருவத்தை பார்த்துருவா. நம்ம ஹீரோனி கண்ணுக்கு தெரியும். அப்படியே பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்பாங்க. அப்படியே பார்த்துட்டு உடனே அவங்க ரயிலியோட அப்பா வந்துட்டு, என் பொண்ணு தெரியாமல் தப்பாக வந்துட்டா, ப்ளீஸுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இவங்களால் மட்டும்தான், சிந்தியாவில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு தான் நான் சொன்னல ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன்பா புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். அவனும் திட்டிட்டு உடனே அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவன் அந்த பேயை பார்த்த மிரண்டத்தில் அப்படியே இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பொண்ணு வந்து கேட்பா, நீங்கள் என்னம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா கொடூரமான உருவம் இருக்குது, அவளோட உடம்போட பிணைக்கப்பட்டு இருக்குது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமான பேய் இருக்கும் போல். இல்லைம்மா இது மாதிரி அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு வலுக்கட்டாயமாக அடித்து கூப்பிட்டு போகிறான், நம்ம பேசாமல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீ போலீஸுக்கு போனாலும் சரி யார் வந்தாலும் சரி அந்த பொண்ணு வந்து அந்த பேயிடந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு என்னம்மா நீயே எப்படி சொல்கிறேன்னு, நம்ம தானம்மா அதுக்கு தானம்மா நம்ம இருக்கிறோம், நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது ஹீரோயினி சொல்லுவா, இல்லை நம்ம தெரப்பி பண்ணும்போது பார்த்தோன்னா சில டைம் வந்து இந்த மாதிரி கொடூரமான உருவம்லாம் வரும், அதனால் நம்மளுக்கு எதனா பாதிப்பாச்சுன்னா நம்ம இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் இது விஷயம் பண்ணுறதில்ல, இதனால தான் நம்ம உன்னோட அப்பாவும் வந்து இந்த மாதிரி தெரப்பி பண்ண போகும்போது தான் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருப்பா. வந்து ஹீரோனியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லுவா. எவ்வளோ சொன்னாலும் அவள் வந்து கேட்கவே மாட்டாங்க. அவளும் என்ன பண்ணுவான், எவ்வளோ முயற்சி பண்ணி சொல்லுவாள். அப்படியே கோவத்தில் அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஆகுது. அந்த லேப்டாப்பில் வச்சு நான் அகத்தான்னு சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு. அவளோட அட்ரஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்கும்போது ஹீரோனி வருவா. ஹீரோனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தோன்னா, டக்குன்னு அவள் லேப்டாப்பில் அந்த மொட்டையை மாதிரி இருப்பான் பாருங்கள், ஸ்டார்டிங் சீனில் ஒரு கோச் ஒருத்தன், அவனோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து, இவனா பாருங்கள் இவன் தான் அவன் சொன்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா எனக்கு மெயில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருமா நீ வந்து இந்த கேஸ் விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்காத, இதனால் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை வரும், சில டைம் நம்ம தெரப்பி பண்ணுறது பார்த்தோன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான், பட் நம்ம உயிரை பணைய வச்சு பண்ணோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும், ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, இதை பற்றி அதிகமாக யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி அவள் பொண்ணுக்கு வந்து புரிய வைப்பாங்க. ஆனால் வந்து அவள் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிறா. அப்படியே நைட் ஆகிடுது, மறுபடியும் தூங்கின்னு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்து ஏதோ ஒரு ஹாலில் நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா பரணை இருக்கும், பறனைக்கு மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அந்த லேடர் மாதிரி இருக்கும். அந்த லேடரை பிடிச்சி ஏறலாமேன்னு பாப்பா, டக்குன்னு யாரை பிடிச்சி இழுத்து தள்ளி விடுற மாதிரி இருக்கும். பார்த்தா இவளுக்கு கனவுங்க. அப்படியே பொழுது விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவா, எங்கே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லுமா. இல்லைம்மா நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸோ அதனால் நான் வெளியே போய்ட்டு சும்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள். நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருப்பா பாருங்க, பிணைக்கப்பட்ட மாதிரி அந்த பொண்ணோட, அதை வரைஞ்சி வச்சு அந்த ட்ராயிங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு வச்சுருப்போம். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கா பாருங்க, அங்கே அகத்தான்றப்பா பாருங்க, அவளோட வீட்டு அட்ரஸ்க்கே தேடி வந்துடுவாங்க. அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி அகத்தான்றவங்க தான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவங்க தான் அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ அகத்தான்ற கண்டுபிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுவா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வேறு யாரும் இல்லைங்க, அந்த ஆண்டி ஆக்கிட்டா அவளோட ஃப்ரெண்டோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாங்க. ஆண்டி இது மாதிரி வந்து ஐலிக்கு நம்பர் கொடுத்தீங்களா, எங்களோட வீட்டு நம்பரு அப்படின்னு சொல்லுமா, அப்படியா நான் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஐலியா யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவேன். ஓ ரேண்டலோட பையன் பொண்ணு தான் வந்து ஐலி. ஆமாம்மா அவன் ரொம்ப நல்லவன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டான், ரொம்ப நல்ல மனுஷமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எதுக்காக அவன் நம்பர் கொடுத்தீங்க, எங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்க? இல்லைம்மா ஏதோ அவங்க பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தான், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ரேண்டலோட அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆண்டியும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு இவன் எழுதிக்குவா, எப்படி குறுன்னு பார்த்துன்னு இருக்கா பாருங்க. அவள் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து அவங்க பொண்ணு எப்படியா காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த மொட்டை இருப்பான் பாருங்கள், ஸ்டார்டிங் சீனில் காட்டுவாங்க பாருங்கள். அந்த மொட்டையினோட ஃபோட்டோ ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சு அவனோட டீட்டெயில் அட்ரஸ்லாம் சொல்லிவிட்டு இவன் வந்து கடந்த காலத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்கான், அவனை எப்படியா கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்கார செம திட்டுறான். ஏம்மா யார் என்னன்னே தெரில, என்னவோ இப்போனா க்ரைம் அந்த மாதிரி சொல்கிறேம்மா, அவனோட கடந்த காலத்தை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போயிட்டு யாரும் செக் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறா, இல்லை அவனோட பேர் அட்ரஸ்லாம் அது மட்டும்தான் தெரியும், வேறு எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் வேணால் அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கள், அவன் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான். இருந்தாலும் வந்து அவன் ஃபோன் வச்சுட்டு அவனுக்கு ஏதோ தோணுது போல் உடனே அவன் பேட்ரோல் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி அவனோட அட்ரஸ்ஸு இவனை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் வச்சு வெரிஃபை பண்ணிருப்பா. அந்த தெரப்பி புக்ஸ்லாம் வச்சு அந்தனோட உருவத்தை வந்து அவளோட மறக்கவே முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமான உருவம் பார்த்துருக்கால அவள் கண்ணை மூணுனாலே எதிர்க்க வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து இந்த கேஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன், இது ரொம்ப அமானுஷ்ய சக்தி உள்ளது, இது நம்மளோட சக்திக்கு மீறினது, இது கண்டிப்பாக இந்த கேஸ் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லினே இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பொண்ணு இருக்கா பாருங்கள், ரேண்டலோட வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஃப்ரண்ட்டில் டோர் தாட்டினா யாருமே இருக்க மாட்டாங்க, பேக் சைடு டோர் தாந்துட்டு உள்ளே போயிட்டு யாராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ரேண்டலே இருப்பாங்க. என்னம்மா இந்த பக்கம் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் பொண்ணு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நேற்று நீங்கள் அந்த பொண்ணு வந்து கம்பல் பண்ணி கூப்பிட்டுன்னு வந்த மாதிரி இருக்குது, அவள் ஏதோ உருவத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா அவன் பைத்தியம் மாதிரி சின்ன பொண்ணுமாவா எதுனா சொல்லுவா, அதை நம்பிட்டு இருப்பேன் நீ, இல்லை இருந்தாலும் நான் உங்கள் பொண்ணு ஒரு டைம் பார்த்துட்டு போகிறேன், இந்த பாருமா என் பொண்ணு நல்லா தான் இருக்கிறா, அது இல்லாமல் வேறு இங்கே இல்லை, வெளியே போயிட்டு இருக்கா, அவளை உங்களுக்கு தேவையில்லாத வேலை உனக்கு, என்னோடய ஃபேமிலி விஷயத்தில் வந்து தலையிடாத, உடனே இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மரியாதை தான் பேசுவான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திட்டி விட்ருவான், இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா நடக்கிறதே வேறு, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டோரை டமால் சாத்திட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பலாமேன்னு பார்த்தா ஹீரோயினியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த ஐலி பொண்ணு ஓடுற மாதிரி ஒரு சத்தங்க. சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அந்த டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தபோது அவன் ரேண்டல் அவனோட ஒய்ஃபு பொண்ணு அவனோட ஃபோட்டோலாம் பார்க்குறான். அப்படியே அந்த கதவு தந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ட்ரெஸ்லாம் வார்போர்ட் கப்போர்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்பா, உள்ளே பார்த்தா ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டு வச்சிருப்பா. எப்படியாவது அந்த ரயிலை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த பூட்டோட லாக்கே வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறேனே தெரியாத ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது, அப்படியே டோர் மெதுவாக திறந்து பார்த்தா உள்ள ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்குங்க, அது பக்கா ஒரு பேஸ்மெண்ட்டுங்க. அது அப்படியே கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து டார்ச் எடுத்துட்டு, ஐலி எங்கே இருக்க, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் உங்கள் அப்பா கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டே போவா. திடீர்னு பார்த்தோன்னா ஐலியோட சத்தம் வரும், சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா, இங்கே வா உங்கள் அப்பா உன்னை இங்கே தான் பூட்டி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லுவா. மெதுவாக அந்த டோரை தந்து பார்த்துட்டு, என்னை பூட்டி வைக்கல, அதை தான் அங்கே பூட்டி வச்சிருக்கா, அதன்னா எதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டல் வந்துடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அண்ணாச்சி தான் ஃபோன் வரும், ஃபோன் ஹலோன்னு கேட்பா. டக்குன்னு காலை பேஸ்மெண்ட்டில் இருக்க சிக்னல் கிடைக்காது கூட கேட்காதுங்க. டக்குன்னு அந்த ரேண்டல் பையன் ஒரு கொம்பு எடுத்து தலையிலே அடிச்சிடுவான், அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் பண்ணுவான், என்ன மதியத்துக்குள்ளே வரேன்னு சொன்னாலே பொண்ணு இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் பண்ணுவான். அந்த டைம்னு பார்த்து ஏர்டெல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பா, ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற, என் பொண்ணு உங்களை பார்க்கறதுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவள் காலையில் தான் பார்க்கறதுக்கு வந்தா, ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, எதுக்காக பார்க்கறதுக்கு வந்தா, ஓ அந்த ரேண்டலோட பையனோட அட்ரஸ் கேட்டதுக்கு போகிறதுக்காக வந்திருந்தாலே அதுக்காகவா அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம் நான் அட்ரஸ் சொல்லி கொடுத்தேன், அவளை அந்த கேஸ் விஷயத்தை தலையிடாதானே கேட்க மாட்டேன்றா, உனக்கு அந்த அட்ரஸ் ஞாபகம் இருக்குதா, ரேண்டலோட அட்ரஸ் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இருக்குது
ஞாபகம் இருக்குது, உடனே வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. அப்படியே நம்ம சீனை கட் பண்ணால் அந்த பேஸ்மெண்ட்டில் ஹீரோனோட பொண்ணு வந்து சேரில் கையில் ஒரு த்ரெட்டு மாதிரி போட்டு கட்டி வச்சுருப்பான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிஞ்ச மாதிரி உருவங்க, அதுவும் மனுஷன்தான். அவள் பார்த்தீங்கன்னா எரிஞ்ச மாதிரி இருக்கிறா, பாதி உடம்பு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்படியே வரான் நம்ம ஹீரோ ரேண்டல். அப்போ தான்